அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம்முடைய துஆக்களை மிக வேகமாக அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த 3 திக்ருகளையும் அதனுடைய சிறப்புகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இதுவே இஸ்முல் அலம் என்பது வேறு சிலரினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ்களை அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் ஒரு வானவர் உள்ளார். ஒருவன் இதனை 3 தடவை கூறி இறைவனை அழைத்தால் அவர் அவனை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளர்களெல்லாம் கிருபையாளன் ஆவான். அவன் உன் அஃபய குரலை செவியுற்று உன் பால் திரும்பியுள்ளான். நீ விரும்பியதை கேள் என்று கூறுவார் என்று இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் ஹாக்கிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு வார்த்தை தான் இந்த யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த வார்த்தை. அதே போன்று இரண்டாவது திக்ர், அதாவது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த இஸ்திக்ஃபார் மிகச்சிறந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த சிறிய ஸலவாத்தையாவது ஓதுவோம். இவ்வாறு இதனை ஓதி நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு மிகவும் வேகமாக பதில்